இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏர்சிங். இதுதான் அந்த ஏர்சிங். இந்த ஏர்சிங் மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி நாம வீட்டில் பூஜை செய்து வந்தால் இதுக்கு மந்திர உச்சாரணம் இருக்கு. இந்த மந்திர உச்சாரணத்தை பிரகாரம் 1,00,000 தடவை இந்த ஏர்சிங்குக்கு நாம மந்திர உச்சாரணம் பண்ணணும். இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இதுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்கு, படையல் இருக்கு. இதை பிரகாரம் செய்து நாம வீட்டில் வச்சுக்கிட்டா அந்த வீடு கட்டும் தடைகள் நீங்கிடும். வீட்டில் பசங்க படிக்க மாட்டேங்குது, அதோடைய நீங்கிடும். வருமானம் வந்தாலும் கையில பணம் தங்கவில்லை என்று நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் இந்த ஏர்சிங் மூலிகை விஷயத்தை நாம முறைப்படி பூஜை செய்து நம் வீட்டில் பயன்படுத்தினால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் படிக்க மாட்டேங்குது, வேலை வாய்ப்பு கிடைக்கல, இப்படி பல விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த ஏர்சிங் மூலிகையால பல நன்மைகளும் இருக்கு. நோய் நொடிகள் வராது, ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்காது, துஷ்ட சக்திகள் உள்ளே வீட்டுக்குள்ள வராது. இதுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம். இது தாய்த்தாகவும் நாம அணிஞ்சிக்கலாம், அது விதிமுறை வேற. இந்த ஏர்சிங்க அது இதுல 2 விதம் இருக்கு, ஏர்சிங், இறங்கு சிங். இறங்கு சிங்கை பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் அந்த வீட்டுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்காது. ஏர்சிங்குக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் இந்த மூலிகையை பயன்படுத்தி நல்ல முறைக்கு வரணும்னு பகவானை வேண்டிக்கிறேன்.